Hi everyone, in the video la 12th standard biology kana starting preparation tips already chemistry physics adukapra maths ku potache MCP ku potache nama biology ku paaka porom seriya so biology porthalavukku full theory based chapter ah irukapodhu adu eppadi padikkanum nu nenikiren solren and in the video helpful ah irundha please do like this video and share with your friends so biology porthalavukku namakku matta subject lame ore or subject chemistry na chemistry mattum irukum 15 lesson irukku nu vechukonga for adukapra vera enna subject physics edthina 10 lesson irukum maths na 12 யூனிட் இருக்கும் சரி ஓகே பட் பயாலஜியில் மட்டும் தான் பயோ பாட்னி ஆஸ் வெல் அஸ் பயோசுவாலஜி ரெண்டுமே இருக்குது பாட்னி ஒரு 10 லெசன் சுவாலஜி ஒரு 12 லெசன் ஸோ டோட்டலாக 22 லெசன் படிக்க போகிறீங்க ஆனால் எழுத போகிறது என்னமோ 70 மார்க் தான் பட் ஃபிசிக்ஸ் பாருங்களேன் 10 லெசன் படிச்சுட்டு 70 மார்க் எழுதுறீங்க ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு லெசனில் 7 மார்க்கு பட் 22 லெசன் படித்து அதே 70 மார்க் ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு லெசனில் 3 மார்க் தான் கிட்டத்தட்ட வருது அப்போது நிறைய லெசன் படித்து கம்மியான மார்க் எழுதுறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான் ஸோ அப்போ பாட்னியில் 35 மார்க் நீங்கள் எழுத போகிறீங்க சுவாலஜியில் 35 மார்க் எழுத போகிறீங்க ஸோ பேட்டர்ன் பாட்னி சுவாலஜி ரெண்டுக்குமே சேம் தான் 8 1 வேர்ட் 4 2 மார்க் 3 3 மார்க் 2 5 மார்க் ரொம்ப கம்மியாக தான் என்ன செய்ய போகிறீங்க எழுத போகிறீங்க பாட்னியில் அதே மாதிரி சுவாலஜி நீங்கள் எழுத போகிறீங்க ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது மேபி நிறையா கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கலாம் பட் பாட்னி 10 லெசனுக்கு வெறும் 35 மார்க் 12 லெசனுக்கு வெறும் 35 மார்க் ஸோ ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் இப்போ எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு அது பயோ பாட்னி எடுத்தாலும் சரி பயோ சுவாலஜி எடுத்தாலும் சரி ஃபஸ்ட்டு விஷயம் பேஜ் பை பேஜ் இதில் வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது நம்மளுக்கு பயாலஜியில் ஏன்னா பயாலஜியில் கொஷின்ஸ் எப்படினாலும் கேட்கலாம் நம்ம புக் பேக் தான் கேட்பாங்கன்னு புக் பேக்கை படிச்சுட்டு போனோன்னா அவன் வந்து சம்மந்தமே இல்லாமல் எங்கேருந்தோ கொஷின் எடுத்து வச்சுருப்பாங்க அதனால் பயாலஜி வந்து இந்த புக் பேக் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் பேஜ் பை பேஜாக நீங்கள் படிங்க நீங்கள் பேஜ் பை பேஜாக படித்து முடித்தோடனே நீங்கள் புக் பேக்கில் பாருங்கள் பாதி கொஷின்ஸ் ஒரு 80% ஆஃப் த கொஷின்ஸ் கவர் ஆகிருக்கும் அது போக கவர் ஆகாத கொஷின்ஸ் 20% இருக்கும்ல அதை நீங்கள் என்ன செஞ்சுருங்க பயாலஜியில் படிச்சிருங்க ஸோ பேஜ் பை பேஜ் எல்லாமே எல்லாராலையும் படித்து மனப்பாடம் பண்ண முடியாது ஸோ அதில் நம்மளுக்கு தெரியும்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க இந்தந்த டாபிக்ஸ்லாம் கேட்க பாசிபிள் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும்ல ஸோ அது மாதிரி வேணும்னா சொல்லுங்கள் நான் வீடியோஸ் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன் பட் எல்லா டாபிக்ஸுமே எல்லாராலையும் ஃபுல்லாக படித்து மெமரைஸ் பண்ண முடியாது பட் தெரியும் உங்களுக்கே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வைங்க இல்லைனா நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ இருக்கும் புக்கின்க்கு ஸோ அப்போது நீங்கள் பேஜ் பை பேஜாக ஒரு பேஜ் எடுத்திங்கன்னா இதில் என்னென்ன கொஸ்டின்லாம் பாசிபிள் அதை படிச்சிருங்க அடுத்த பேஜ் அது மாதிரி ஃபுல் பேஜ் பை பேஜ் படிச்சிங்கன்னா அதிலே புக் பேக் 75% கவர் ஆயிரும் ஸோ மீதி இருக்கிறத நீங்கள் என்ன செஞ்சிடணும் புக் பேக் படிச்சிடணும் தென் அது ஆல் பாசிபிள் கொஷின்ஸ் ஸோ அதில் புக் பேக் கவர் ஆகிருக்கும் அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பயாலஜிக்கு ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கன்னா நீங்கள் பேஜ் பை பேஜ் படித்தாலே ப்ரீவியஸ் இயர் கொஷின் கவர் ஆயிரும் பட் சம்டைம்ஸ் அதுலேயும் கவர் ஆகாத சில கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருக்கும் அப்போது நீங்கள் இந்த பேஜ் பை பேஜ் படித்ததுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயரில் எதுவும் கொஷின் கவர் ஆகாமல் இருந்தால் அதையும் படிச்சுக்கோங்க ஏன்னா ப்ரீவியஸ் இயர் அப்படியே வரும்னு சொல்ல முடியாது பட் அதை பேஸ் பண்ணி அதை மாடல் இப்போ வந்து ஒரு டேபிளர் காலத்துலேருந்து ஒரு போலன் கிட்னு ஏதோ ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அது அடுத்த பேஜில் வேறு ஏதாவது ஒரு டேபிளர் காலத்தில் அதே பேஸ் பண்ணி ஒரு கொஷின் இருக்கும் இல்லை இப்போ பாலினேஷனில் வச்சு நம்மளுக்கு நிறையா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கும் பாலினேஷன் பை ஆண்ட் அப்படின்னா ஒரு இது இருக்கும் பீனா மெலிட்டோஃபிலின் இருக்கும் அப்போ ஸ்னெயில்னா அடுத்து என்ன பேர்ட்ஸ்னா ஆர்த்தினோஃபிலி ஸோ அப்போது கொஸ்டின் வந்து டிஃபைன் ஆர்த்தினோஃபிலின்னு கேட்டிருக்காங்கன்னா அப்போ அடுத்த வருஷம் என்ன செய்யலாம் டிஃபைன் மெலிட்டோஃபிலின்னு கேட்கலாம் ஸோ அப்போ அந்த ஏரியா இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்க சொல்கிறது சரியா ஸோ அப்போ ஒரு பயாலஜி ஒரு லெசன் எடுக்கிறீங்கன்னா பேஜ் பை பேஜ் பாருங்கள் அதிலே புக் பேக்கும் கவர் ஆயிரும் புக் இன்னும் கவர் ஆயிரும் அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷின் தென் டயக்ராம் பேஸ்டு கொஷின் ஸோ இதுக்கெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் இந்தந்த கொஷின் படிக்கணும் அப்படின்னா உங்கள் சீனியர்ஸோ இல்லை இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறது ஒரு ஐடியா அதுலேருந்து கற்றுக்கலாம் தென் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதெல்லாம் அப்படின்னு ஸோ அதையும் நீங்கள் என்ன செய்யுங்க பாருங்கள் பட் ஒரு லெசன் எடுத்தால் என்னெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதையும் சொல்கிறேன் சரியா அண்ட் இந்த ஜெனட்டிக்ஸ் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது பாட்னியாக இருந்தாலும் சரி சுவாலஜியாக இருந்தாலும் சரி பாட்னியில் 2nd லெசன் 3rd லெசன் சுவாலஜியில் வந்து 4th லெசன் 5th லெசன் இது ஜெனட்டிக்ஸ் பேஸ்டு ஸோ இதில் வந்து கம்பல்சரி கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் இது நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க அந்த ஜெனட்டிக்ஸ் பார்ட்டை மற்ற நார்மலாக படிக்கிற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே புரிஞ்சு படிக்கணும் பட் ஜெனட்டிக்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் புரிஞ்சு என்ன செய்யணும் நீங்கள் படிக்கணும் சரியா தென் இக்காலஜி பார்ட் இருக்குது அதாவது பாட்னியில் வந்து லெசன் 6 to 10னும் சுவாலஜியில் வந்து என்ன லெசன் வரும் 10 11 12 நினைக்கிறேன் ஓகேவா இந்த லெசன்ஸ்லாம் ஈஸியான லெசன்ஸ் இதுக்கு ரொம்ப டைம் கன்சூமிங் இருக்காது ஜென்ரலாக இருக்கும் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம் ஸோ அதெல்லாம் ஈஸியான சாப்டர் கஷ்டமான சாப்டர் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னேன்ல 2 3 பாட்னியில் சுவாலஜியில் 4 5 7 9 இதான் கொஞ்சம் கஷ்டமான ஏரியாவாக இருக்கும் ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் சாய்ஸ் எடுத்துக்கலாம் தப்பில்லை பட் மற்ற லெசன்ஸை ஃபுல்லாக என்ன செய்யுங்க படிக்க ட்ரை பண்ணுங்கள் அந்த கஷ்டமாக இருக்கிற ஜெனட்டிக்ஸ் பார்ட் இப்போ எனக்கு வந்து கம்பல்சரி கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஜெனட்டிக்ஸை கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கணும் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு 90+ போதும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் பார்ட்டில் அதாவது ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுற ஒரு 2-3 லெசன் நீங்கள் சாய்ஸ் எடுத்துக்கலாம் மற்றபடி மற்ற எல்லா லெசன்லையும் நீங்கள் என்ன செய்யணும் எல்லாமே படிக்கணும் அதான் நான் எப்போதுமே சொல்லுவேன் எல்லா லெசன்லையும் இம்பார்ட்டன்ட் படிக்கிறதுக்கு பதிலாக இப்போ 22 லெசன் இருக்குன்னா இதில் நீங்கள் ஒரு 18 லெசன் ஃபுல்லாக படிச்சுட்டு
4 லெசனில் நான் இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கிறேன்னா பிரச்சனை இல்லை, 22 லெசனுமே இம்பார்ட்டன்ட் படித்தா தான் தப்பு. சரியா? நெக்ஸ்ட் எப்படி வீடியோஸ் பார்த்து படிக்கிறீங்கன்னா, ஏன்னா பயாலஜிக்கு தியரி இதுக்கு வீடியோ பார்க்கணுமானா சில இது நம்மளுக்கு புரியாது, அவங்க கதை மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க வீடியோவில் பார்க்கும்போது. ஸோ வீடியோ பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு சேனல்ஸ் பெருசாக பயாலஜிக்கு தெரியலை, யாருக்கும் தெரிஞ்சால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேபி கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வேதாந்து சேனல் இருக்குது, அப்புறம் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் இருக்குது. எனக்கு பெருசாக தெரியல சேனல் என்ன பயாலஜிக்குன்னு. ஸோ அதை பார்த்து நீங்கள் வீடியோஸ் பார்த்து புரிஞ்சுக்கலாம். சரியா? அவங்க என்ன கதை மாதிரி சொன்னாங்கன்னா அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுட்டு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். தென் நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை புக்கில் இருந்து டேரெக்டாக அதை படித்து தென் அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி பேஸ்டு சாப்டர், கரெக்டாக மறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த டயக்ராம் பேஸ்டு கொஷின்லாம் டயக்ராம்லேருந்தே அந்த பாயிண்ட்ஸை கேதர் பண்ணுற மாதிரி படிங்க. சரியா? ஒரு டயக்ராமில் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் படிக்கிறீங்கன்னா அந்த டயக்ராம்லேருந்து இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். படிக்கிறது ஒரு பார்ட், அதை திருப்பி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ ஒரு 10 பாயிண்ட் படிக்கிறீங்கன்னா அந்த 10 பாயிண்ட்டும் ஞாபகம் வரதுக்கு ஒரு ஹிண்ட் வச்சுக்கணும் டயக்ராம்லேயே. ஓகே, இந்த இதை பார்த்தோன்னே இந்த பாயிண்ட் ஞாபகம் வரணும், இந்த இதை பார்த்தோன்னே இந்த பாயிண்ட் ஞாபகம் வரணுங்கிற மாதிரி ஹிண்ட் வச்சு என்ன செய்யணும், படிக்கணும். சரியா? தென் கம்ப்ளீட் த போர்ஷன் பிஃபோர் எக்ஸாம்ஸ். ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே பப்ளிக் முன்னாடி போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ் பயாலஜியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறது ஆல்ரெடி நான் சொன்னது தான் பிளான். ஜூனில் 2 லெசன், இது பாட்னிக் சொல்கிறேன். ஜூலையில் 3rd லெசன், ஆகஸ்ட்டில் 4th 5th லெசன், செப்டம்பரில் 6 7, அக்டோபரில் 8 9, நவம்பரில் 10th லெசன். ஏன் இங்கே ஒரு சில இதெல்லாம் கம்மியாக கொடுத்துருப்பேன், ஏன்னா அப்போ சுவாலஜி நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும். சுவாலஜியில் 3 லெசன் கொடுத்துருப்பேன் ஜூலையில், அப்புறம் ஆகஸ்ட்டு, செப்டம்பரில் என்ன, அக்டோபர், நவம்பர். ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பயாலஜிக்கு ரொம்ப டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே கிடையாது. நம்ம நிறையா படிக்கணும் பயாலஜிக்கு. நீங்கள் நிறைய படிக்க நிறையா கொஷின்ஸ் செய்யலாம், எழுதலாம். பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறையா படிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு புக் பேக் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் புக்கின்குள்ளே போங்க. புக்கின்ல நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன செய்யுங்க, பார்த்து படிங்க. தட் ஆல்சோ ஒர்க்ஸ். பட் சென்டம் அப்படிலாம் எய்ம் பண்ணுறவங்க பேஜ் பை பேஜாக படிங்க. தட் இஸ் குட் ஃபார் யூ. ஏன்னா இது எல்லாருமே வி ஆர் மச் ஃபோக்கஸிங் ஆன் டிஎன்இஏ, கரெக்டாக மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் தான் பார்க்குறோம். பட் அண்டர் ரேட்டடாக இருக்குது பயாலஜி. ஏன்னா இதுவும் இப்போ நர்சிங் போகணும், இல்லைனா ஒரு அலைட் சயின்சஸ் கோர்சஸ் போகணுன்னா பயாலஜி கட் ஆஃப் பிளேஸ் அ ரோல், கரெக்டாக. அப்போது அந்த இடத்துல பயாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி யாருக்கு பயாலஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுதோ அவங்க பேஜ் பை பேஜாக படிங்க. சரியா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக் திஸ் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.